சக்கரபாளையங்கிற ஊர்ல வெங்கட் உமாங்கிற ஒரு தம்பதி இருந்தாங்க. வெங்கட் ரிக்ஷா ஓட்டி அதுல கிடைக்கிற பணத்தை வச்சுதான் குடும்பத்தை நடத்திட்டு வந்தாரு. அவங்க 2 பேருக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பையன் பேரு ரவி, பொண்ணு பேரு வாணி. ரவி ரொம்ப நல்லா படிப்பான். கிளாஸ்ல அவன் தான் ஃபர்ஸ்டா வருவான். ஒரு நாள் உமா தன்னோட கணவன் கிட்ட சொன்னான், ஏங்க நீங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது பசங்களை கான்வென்ட்ல போடுறது அவசியம் தானா? ஏன் நீங்களும் நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கலையா? அவங்களும் அதுலயே படிச்சா என்னையா தப்பு அப்படின்னு கோவமா கேட்டா உமா. அதுக்கு வெங்கட் பதில் சொன்னாரு, ஆமாமா, நீயும் நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சோம். அதனாலதான் இங்க பார், நான் ரிக்ஷா இழுக்கிறேன், நீ வீட்டு வேலை பாக்குற. அதனாலதான் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு கான்வென்ட்ல படிக்க வைக்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு என்ன, படிப்புல 2 சொக்க தங்கம் அப்படின்னு மனைவி கிட்ட பெருமைப்பட்டுக்கிட்டாரு. இந்த விதமா தன்னோட ரத்தத்தை சிந்தியாவது 2 குழந்தைங்களையும் நல்லபடியா படிக்க வைக்கணும்னு நினைச்சாரு அந்த அப்பா. இது இப்படி இருக்கும்போது ரவி படிக்கிற அதே கிளாஸ்ல கமல் அப்படிங்கிற இன்னொரு பையனும் இருந்தான். அவன் பணக்கார வீட்டு பையன். ஆனாலும் படிப்பு கொஞ்சம் சுமாராதான் வரும். அதனால எல்லா பசங்களும் கமல மக்கு மக்குன்னு கிண்டல் பண்ணுவாங்க. அத பார்த்து ரவி பாவம்னு நினைச்சான். ஒரு நாள் ரவி, கமல் எல்லாரும் உன்ன மக்கு மக்குன்னு சொன்னா கவலைப்படாத. இன்னையில இருந்து உனக்கு எந்த பாடம் புரியலனாலும் என்ன கேளு, நான் உனக்கு சொல்லித்தரேன். என்ன மாதிரியே நீயும் ஃபர்ஸ்ட் வர நான் ஹெல்ப் பண்றேன், இது ப்ராமிஸ் அப்படின்னு ரவி சொன்னான். சொன்னபடியே ரவியோட ஹெல்ப்பால கமல் ரொம்ப நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான். இப்படி திடீர்னு தன்னோட பையன் கிட்ட வந்த மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க கமலோட அம்மா அப்பா ரொம்ப விருப்பப்பட்டாங்க. ஆனா தன்னோட பையன் கிட்ட ஆபீஸ் டென்ஷன்ல எப்பவும் பொறுமையா உட்காந்து பேச டைம் கிடைக்கிறது இல்ல. ஆனாலும் மக்கா இருந்த தன்னோட பையன் எப்படி மேதாவியானான்னு ஒரு நாள் அவனோட அம்மா அவன்கிட்ட கேட்டாங்க. இதெல்லாம் என் ஃப்ரெண்டு ரவியால தான்மா. எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, ஆனா ஹெல்ப் பண்றேன்னு வந்தது ரவி மட்டும்தான். அவ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி என்னையும் அவன மாதிரியே படிக்கிற பையனா ஆக்கணுமா அப்படின்னு சொன்னதுனால அவனோட அம்மா ரவியோட விவரத்தை கேட்டாங்க. அப்போ ரவி ஏழை பையன், அவங்க அப்பா ரிக்ஷா இழுத்துதான் கஷ்டப்பட்டு அவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாருன்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னான். அப்ப அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தீபாவளி பண்டிகை வந்துச்சு. கமலோட அப்பா நிறைய பட்டாசு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அது எல்லாத்தையும் பார்த்து கமல் பயங்கர ஜாலி ஆயிட்டான். அப்பா, எனக்காகவா இவ்ளோ பட்டாசுங்க? ஆமாப்பா, என் பையன் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கானே, அத செலிப்ரேட் பண்ணதான் இதெல்லாம். தேங்க்யூப்பா அப்படின்னு கமல் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அவனோட அம்மா சொன்னாங்க, இங்க பாருப்பா, உங்க அப்பா உனக்காக பட்டாசு வாங்கிட்டு வந்ததை பார்த்து நீ ரொம்ப சந்தோஷப்படுறல்ல. ஆனா உன் ஃப்ரெண்டு ரவி ஏழை பையன்னு சொன்னல, ஒருவேளை அவங்க அப்பா அவனுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்காம உன் ஃப்ரெண்டு சோகமா இருந்தான்னா நீ சந்தோஷப்பட காரணமா இருந்தவ தீபாவளி அன்னைக்கு சோகமா இருக்கிறத உன்னால தாங்க முடியுமா? உன்னோட சந்தோஷத்தை அவனோட ஷேர் பண்ணு, அதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். கமலை கூப்பிட்டுக்கிட்டு அவனோட அம்மா தீபாவளி ஸ்வீட்ஸ் பட்டாசு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ரவியோட வீட்டுக்கு வந்தாங்க. ஏழ்மையால பண்டிகைய கொண்டாட முடியாத நிலைமையில இருந்த ரவியோட குடும்பம் அந்த வருஷம் சந்தோஷமா தீபாவளிய கொண்டாடுச்சு. அதுக்கப்புறமா கமலோட அப்பா ரவியோட அப்பாவை ரிக்ஷா ஓட்டுறத நிப்பாட்ட சொல்லி ஒரு கடை வச்சு கொடுத்தாரு. அதனால அந்த தீபாவளியோட ரவியோட ஏழை குடும்பத்துல ஒரு விளக்கு எரிஞ்சுது. தீபாவளினா அதுதானே, எல்லார் வீட்லயும் சந்தோஷம் பெருகட்டும். செய்வினை செய்த பேய். ராயபுரத்துல பிந்து அப்படிங்கிற 30 வயது பெண் இருந்தா. அவ நல்ல பொண்ணுதான். ஆனா ஊர்ல அவ செய்வன செய்யறா அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டது. அவ என்ன செஞ்சாலும் மத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் செய்யறா. ஒரு நாள் அந்த ஊர் ஜமீன்தார் பிந்து கிட்ட வந்து சொன்னாரு, அம்மா, ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. உனக்கு இந்த செய்வனெல்லாம் வைக்க நல்லா வரும் இல்லையா? எலெக்ஷன் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. இந்த தடவை ஊர் மக்கள் முழுக்க எனக்கு தான் ஓட்டு போடணும். 5 வருஷமா நான் ஊர் தலைவரா இருந்தோம் எந்த வேலையும் செய்யலன்னு அவங்கெல்லாம் புகார் சொல்றாங்க. என் எதிராளி ரகு ஜெயிக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கான். எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. நீ தான் எனக்கு உதவி செய்யணும். நிறைய பணம் தரமா, ஏதாவது செஞ்சு அந்த ரகுவை கொன்னுடு. ஒருவேளை அவன் எலெக்ஷன்ல நின்னானா கண்டிப்பா ஜெயிப்பான்.
அதுவே அவன் இறந்து போயிட்டான்னா நான் ஜெயிச்சிடுவேம்மா. இந்த வேலையை நீ செஞ்சேன்னா உனக்கு 10 லட்சம் தரேன். என்ன சொல்ற? இந்த உதவியை செய்வியா? இங்க பாருங்க தலைவரே, நான் இந்த செய்வனெல்லாம் செய்யறது உண்மைதான். ஆனா அத நல்ல காரியத்துக்காக தான் செய்யறேன். நீங்க ஊர் தலைவரா இருந்தும் கூட இந்த ஊருக்கு ஒரு நல்லது கூட செய்யலையே. நீங்க தோக்கறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நான் ரகுக்கு தான் உதவி செய்யலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இங்க வந்து நல்ல வேலை தான் செஞ்சீங்க. இனிமே ரகுவை ஜெயிக்க வைக்கிறது தான் என்னோட வேலை. இன்னையில இருந்து அதுதான் என்னோட முதல் கடமை. உங்கள மாதிரி ஆட்களை ஜெயிக்க வச்சு பாவ மூட்டைய கட்டிக்க விரும்பல. நீங்க கிளம்பலாம். நான் ரகுவை எப்படியாவது ஜெயிக்க வச்சுக்கிறேன். எனக்கு குடுக்கறேன்னு நினைச்ச பணத்தை வர்ற எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுங்க. மக்களுக்கு நல்லது செய்யுங்க, நல்லதே நடக்கும். பிந்து சொன்னதை கேட்டு தலைவருக்கு பயங்கர கோவம். பிந்து உயிரோட இருந்தா ரகுக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சிருவா. அதனால அவரு பிந்துவை கொல்லலான்னு திட்டம் போட்டாரு. பிந்துவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. வீட்ல தனியா தான் இருக்கா. ஊர் தலைவர் அன்னைக்கு திருட்டுத்தனமா பிந்து வீட்டுக்கு வந்து வீட்டை சுத்தி பெட்ரோலை ஊத்தி வீட்டையே கொளுத்திட்டாரு. பிந்துவை வீட்டுக்குள்ளார போட்டு வெளியில கதவையும் பூட்டிட்டாரு. பிந்து அந்த நெருப்புல எரிஞ்சு இறந்து போயிட்டான். இறந்த பிந்து பேய் ஆயிட்டான். இந்த தலைவர் தான் நம்மள கொன்னுட்டாருன்னு பிந்துவுக்கு தெரியும். பிந்து இந்த ஊர் தலைவரை பழி வாங்கறதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல ரகுவை ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சான். அந்த ஜமீன்தார் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரகுவை கூட கொல்லலான்னு தன்னோட அடியாட்களை ரகு வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. ஆனா பிந்துவோட ஆவிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு உடனடியா ரகு வீட்டுக்கு வந்து அடியாட்களை பயமுறுத்தி துரத்திட்டான். அதுக்கப்புறம் அவளோட வித்தைய வச்சு ஊர் மக்களோட மனசு மொத்தத்தையும் ரகு பக்கம் திரும்ப வச்சான். அதனால எலெக்ஷன்ல ஜமீன்தாருக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்கல. ஊர்ல இருக்கிற மொத்த பேரும் ரகுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. பிந்து இன்னும் தன்னோட பகைய தீத்துக்கணும்னு ஜமீன்தார் கிட்ட போய் அவர்கிட்ட பேசினா. இங்க பாரு, நீ ஊர் தலைவர் ஆகணுங்கிற ஆசையில என்ன கொன்னுட்ட. நான் செத்து போனேன்னா உன்னோட வேலை ஈஸியாகும் நினைச்சியா? ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம்தான் பல மடங்கு சக்தியை இப்ப பெற்று இருக்கேன். என்னால உன் ஒருத்தனை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே நாசம் பண்ண முடியும். எல்லாரையும் பிச்சை எடுக்க வச்சு உன் வம்சமே இல்லாம பண்றேன். இப்பவே உன்னை என் கையாலேயே கொல்லுவேன். உன்ன மாதிரி அநியாயமா ஒருத்தன் இருக்கக்கூடாது. என்ன கொன்னது மட்டும் இல்லாம ரகுவையும் கொல்ல நினைச்சேன். உன்னெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு பிந்து தன்னோட கையாலேயே அந்த ஜமீன்தார பீஸ் பீஸா கிழிச்சு அப்படியே கொன்னுட்டா. ரத்த வெள்ளத்துல ஜமீன்தார் துடி துடிச்சு இறந்து போனாரு. இந்த பழைய தலைவரோட குடும்பத்தையே தன்னோட சக்தி மூலமா ரொம்ப வறுமைக்கு தள்ளிட்டான். அதுக்கப்புறம் அந்த பேயி ஊரை காவல் காத்துக்கிட்டு அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. கீழூருங்கிற ஊரோட பஞ்சாயத்து தலைவர் பேரு பகவந்தாஸ். அந்த ஆளு சிவபக்தன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அத வெளியில சொல்லிக்கிட்டு இருக்காரே தவிர அந்த ஆளுக்கு ஈவு, இரக்கம், நல்ல குணம், கருணை இது எதுவுமே கிடையாது. ஏதாவது சின்ன வேலை ஆகணும்னா கூட லஞ்சம் வாங்குறது, பெண்கள் கிட்ட தவறா நடந்துக்கிறது, எப்பேற்பட்ட கேடுகெட்ட வேலைய செய்யவும் ரெடியா இருக்கிறது. ஊர்ல இருந்த பெண்கள் எல்லாரும் அவனால ரொம்ப இம்சையை அனுபவிச்சாங்க. ஆனா அவனோட கழுத்துல மட்டும் ருத்ராட்ச மாலைய போட்டுக்கிட்டு பரம பக்தன் மாதிரி நடிப்பான். ஊர் மக்களுக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. ஒரு நாள் ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவனை பத்தி பேசிக்கிட்டாங்க. இவனுக்கு எப்படியாவது நம்ம புத்தி சொல்லி கொடுக்கணும். அவனோட தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே போகுது. அவனோட அராஜகம் அதிகமாயிடுச்சு. நேத்து மரியாதையே இல்லாம நான் குளிக்கிறதுக்கு குளத்துக்கு போகும்போது என் பின்னாடியே வந்து என்னை கட்டி பிடிக்க பார்த்தான். என்ன ஆனாலும் சரி, அவனுக்கு புத்தி சொல்லி கொடுத்தே ஆகணும். இந்த ஊர்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாம போச்சு அப்படின்னு அந்த பெண் தன்னோட கவலைய சொன்னாங்க. அப்ப அவங்களோட கணவனும் இப்படி சொன்னாரு. அவனை மன்னிக்கவே கூடாதுங்க. எல்லாரும் சேர்ந்து அவனை கொன்னுடணும். எல்லாரும் சேர்ந்து அவனை கொன்னா போலீஸ் கேஸ் ஆகாது. தனி ஆள் கொன்னாதான் கொலை. கும்பலா சேர்ந்து கொன்னா அது கலவரம்னு சொல்லிடுவாங்க. என் பேச்ச கேட்டு எல்லாரும் ஒண்ணு சேருங்க. எல்லாரும் சேர்ந்து அவனை கொன்னுடலாம். ஆமா, நிஜம்தான். இன்னைக்கே அவனை நம்ம எல்லாரும் கொன்னுடலாம். இப்படி மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஊருக்கு மத்தியில நின்னு பகவந்தாஸ கொன்னுட்டாங்க. செத்து போன பகவந்தாஸ் பேயாயிட்டான். பேயாயி ஊர் மக்களை இன்னும் அதிகமா இம்சை பண்ண ஆரம்பிச்சிட்டான். பெண்கள் கிட்ட தப்பு தப்பா நடந்துக்கிறது, ஆண்களை ரத்தம் வர்ற மாதிரி போட்டு அடிக்கிறது, இப்படி இம்சை கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஊர் மக்களால ஒண்ணும் பண்ண முடியாம நிறைய சாமியார வரவழைச்சு பார்த்தாங்க.
அவங்களாலையும் பகவந்தாச ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில அவங்களையும் பயமுறுத்தி ஊரை விட்டே வெளியே அனுப்பிட்டான். ஒரு நாள் கங்கா கண்ணீரும் கம்பளையுமா சிவ ஆலயத்துக்கு போய் வேண்டிக்கிட்டா. கடவுளே, நீதான் எங்களை காப்பாத்தணும். அவன் பேரு பகவான். ஆனா ராட்சசன் மாதிரி நடந்துக்கிறான். அவன் தொல்லை தாங்க முடியாம அவனை நாங்க எல்லாரும் கொன்னுட்டோம். ஆனா அவன் பேயாகி இன்னும் எங்களை ரொம்ப இம்சை பண்றான். எங்களால இத கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல சுவாமி. சிவனே, பெருமானே, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். நீங்க எங்களை காப்பாத்தலன்னா என் உயிரை நான் இந்த இடத்துலயே விட்டுடுவேன் சுவாமி அப்படின்னு சொல்லி கங்கா தன்னோட தலைய முட்டிக்கிட்டு இருந்தா. அவங்களோட கவலைய பார்த்து சிவன் நேரடியா வந்தாரு. பகவந்தாஸோட பேய ஊருக்குள்ள மறுபடியும் வரவிடாம விரட்டி அடிச்சாரு. பகவந்தாஸோடைய பேய் அங்கிருந்து ஓடி போச்சு. அன்னையில இருந்து கிராமத்துல மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. கங்காவை ஊருக்கு புது தலைவரா நியமிச்சாங்க.